ஹலோ டிகே ஸ்குவாடு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போ மேட்ச்சுக்கு வந்திருக்கு. இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக சாட்டர்டே. இது வந்து தம்பியோட பர்த்டேக்காக வந்து பார்த்திங்கன்னா கொடிவேரி வந்து போயிருந்தோம். காரில் ஜாலியாக ஒரு ட்ரிப்பு கூப்பிட்டு போகலாம். இவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா காரு, இந்த பெரிய பெரிய லாரி, பஸ்ஸுலாம் போகும்போது டிரைவர் எப்படி பஸ் ஓட்டுறாங்கிறத அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே வருவார் தலைவர். அவனுக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட் இல்லை. அதனால் வந்து நம்ம தெரிஞ்ச அண்ணனோட கார் ஒன்று எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா கொடிவேரி வரைக்கும் ஒரு மினிமலான பட்ஜெட்டில் ஒரு ட்ரிப்பு போயிட்டு வரலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருந்தோம். போயிட்டு வந்தால் எல்லாமே சூப்பராக நடந்தது. அந்த அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மொபைல் கொஞ்சம் தண்ணியிலாம் நனைஞ்சு அது ஒரு ப்ராப்ளம் ஆகி அதுக்கு செலவு கிட்டத்தட்ட இப்போ ஒரு 2 வாரம் கழித்து மொபைல் நம்ம கைக்கு வந்து இப்போ நான் வீடியோ போடுறேன். ஆக்சுவலாக இந்த விளாக் வந்து பார்த்திங்கன்னா எடுத்தது May 11 அன்றைக்கி வந்து தம்பியோட பர்த்டே அன்றைக்கி. கோயிலுக்கு போயிட்டு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக கேக் கட் பண்ணிவிட்டு வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈவினிங் டைம் வந்து கேக் கட் பண்ணி பக்கத்தில் இருக்கிற சொந்தக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு பிரியாணி இந்த மாதிரிலாம் செஞ்சு செலிப்ரேட் பண்ணிகிட்டெல்லாம் இருந்தது இது வரைக்கும். ஆனால் இந்த டைம் வந்து அந்த மாதிரிலாம் பெருசாக எதுவும் பண்ணல. நாங்கள் சும்மா ஜாலியாக கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். கடைசியாக அந்த மொபைல் இந்த ப்ராப்ளம் ஆனதில் வந்து கொஞ்சம் ஈவினிங் வந்து சொதப்பலாகிடுச்சு. அதில் கொஞ்சம் மனசு கஷ்டமாயிடுச்சு. மற்றபடி இந்த ட்ரிப் வந்து வேறு லெவலில் வந்து போச்சு. ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் கேக் கட் பண்ணிவிட்டு அங்கே போகிறது வரைக்கும் போட்டிருப்பேன். இது வந்து அங்கே போய் என்ஜாய் பண்ண விஷயங்கள், அந்த இதில் போயிருப்போம், எதுலைனா பரிசலில் போயிருப்போம், இந்த மாதிரி அங்கே குளித்தது, மீன் சாப்பிட்டது, இந்த மாதிரிலாம். ஸோ அதை வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள். இன்றைக்கி தம்பியோட பர்த்டே May 11, ஓகேவா? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப்பு பிளான் பண்ணியிருக்கோம் கொடிவேரி வரைக்கும் போகலான்னு. அதாவது ஒரு மினிமலான பட்ஜெட்டில் போகணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். அவனுக்கு வந்து காரில் கூட்டிகிட்டு போகணும். மெயின் கான்செப்ட் அதுதான். கார்னால் ரொம்ப பிடிக்குமா, அதனால் காரில் போகிறோம் வரோம். இப்போ கோயிலுக்கு வந்துருக்குறோம். முடிச்சுட்டு அப்படியே என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேவா? சாமி மரம் எப்படி எப்படி தெரியுது? அழகா 2 பக்கம் மரம். ஒண்ணுமே தெரியல உனக்கு. செம்மையா இருக்கு. சாப்பிட்ற டைம் வந்துருச்சு. பண்ணிட்டு இடம் தேடுறாரா? அங்கே உட்காந்துக்கலாம் வாங்க. இந்துவோட ரொம்ப ஆசை இந்த மாதிரி காரில் வந்துட்டு நிறுத்திட்டு ஏதாவது புளிச்சாப்பாடோ இல்லைன்னா சப்பாத்தியோ செஞ்சு சாப்பிடணும் கொண்டு வந்து அப்படின்னு. இங்கே வாரு வீட்டில் இருக்கிற நைட்டு பாட்டு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி நேற்று நைட் எத்தனை மணி ஆச்சு இது முடிக்கிறதுக்கு? அதெல்லாம் 11-12 மணிக்கெல்லாம் படுத்துட்டேன். எத்தனை மணிக்கு எந்திரிச்ச காலையில்? 3:30 அப்படிங்க அப்பா. சாம்பார்லாம் வச்சு வச்சிருக்கேன் தெரியுமா? சாம்பார் கொண்டாந்தீங்க? புளிச்சாப்பாட்டுக்கு ஊற்றி சாப்பிட்டா நல்லா இருக்கு. எருமை நல்லா இருக்கும். புளிச்சாப்பாட்டுக்கு சாம்பார் சூப்பராக இருக்கு. என்ன தெரியுது? அப்படிங்க அப்பா. கடிச்சுக்கிறக்கு ஸ்நாக்ஸ் என்ன? இது வேணுமா இது வேணுமா? இது கை கழுவுனியடா? கழுவு. கை கழுவிட்டு ஸ்பூனில் திங்கிறான் பாரு. என்ன பண்ணுறது? புளிச்சாப்பாடு இதான் நிலக்கடலை எல்லாம் போட்டு இப்போ பாரு எத்தனை நிலக்கடலை இருக்குன்னு இல்லை. ஏண்டி விவரமாக எடுத்து வச்சுக்கிட்டீங்களா? இதுலயே 4 பேர் சாப்பிட்டு வச்சிடல. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கேசரி இருக்குது. அதுக்கு தான் ஸ்பூன் எடுத்து வச்சேன். ஸ்பூனே வந்து தூங்கிட்டான். ஸ்வீட் சாப்பிட்றியா? அதெல்லாம் காலையிலே அவங்க அம்மா ஊற்றி விட்டாங்க. நெய்யை ஊற்றி மணக்க பண்ணி வச்சிருக்கேன். அம்மா பண்ணது நல்லா இருக்குது. அழகா இருக்குடி இந்த ட்ரெஸ்ஸில். சொன்னவனா மட்டும் கண்டுக்கவே மாட்டான். அப்படியே பெரிய விளாட்ட அப்படியே அப்படின்ட்டு போயிடுவேன். அதோட விட்டுறணும். அதை ஆராயக்கூடாது. என்ன ஆராயக்கூடாது? உண்மையாக பார்த்தீங்கன்னா நிறைய டைம் வண்டியில் போகும்போது பார்ப்பேன் இந்த மாதிரிலாம் உட்காந்து அவுட்டரில் சாப்பிட்ருக்கிறவங்கள. இப்போ நம்மளை பார்த்து நிறைய பேர் பரவாயில்ல பாரு சொந்தக்காரில் வந்து சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்களே. அவங்களுக்கு தெரியாது நாம கடை வாங்கிட்டு வந்துருக்கிற விடு. ஏன் சாமி? இருந்தாலும் ஒரு இதோ இந்த லைஃப் ஒரு நல்லா இருக்குல்ல. இப்படி வந்து ஜாலியாக அவுட்டரில் இப்படி வந்து சாப்பிட்டு. என்னதான் நம்ம எத்தனை ஹோட்டல் போய் சாப்பிட்ருப்போம். நீயே கொடு தம்பி. எவ்வளோங்கண்ணா? 50ங்களா?
சரி உள்ள பாரு இடம் பார்க்கிங் வேறு எப்படி சூப்பராக இருக்குது மரமெல்லாம் எங்கே வேணாலும் நிறுத்திக்க மாட்டேங்குது. எங்கள் இடம் இருக்கிறத போட்டுக்கலாமாங்கண்ணா? இல்லை நான் அப்படியே இல்லை ஃபஸ்ட் ரைட் தான் ஃபர்ஸ்ட் ரைட்டுங்களா? புக் பண்ணிட்டு போவாங்க. சரிங்க சரி. இந்த நேரத்துக்கு எத்தனை வந்துட்டாங்களா? கார் இந்நேரத்துக்கு எத்தனை வந்து நிற்குது? கார் பார்க்கிங் பைக் பார்க்கிங் இருக்கிற இடம் அதான் என்ட்ரன்ஸு. அதுலேருந்து எல்லா வண்டியும் வருது. சூப்பராக ஒரு மரத்துக்கு இடையில நிழலுக்கு பஞ்சமே கிடையாது. எப்படி இருக்குது பாருங்க. எங்க கொண்டு போய் தள்ள போறாங்கன்னு தெரியல. குளிக்கலாம் சாமி, தண்ணி விழுகு மேல இருந்து. நல்லா குளிக்கலாம். பார்க்கிங் சார்ஜ் ஏண்டி நம்மளே நேரமே வந்துட்டு நினைச்சா நமக்கு முன்னாடி வந்து குளிச்சு ரெடி ஆகிட்டு போறவங்க எல்லாம் போயிட்டு இருக்காங்க. அதான் நைட்டு வந்துருவாங்க. தெரியல. இங்க பாரு இங்க எத்தனை வண்டி நிக்குது. 8 மணிக்கு ஓப்பனே பண்றாங்க. ரேட்டு பாருங்க. என்ன பாக்குறாடா? இன்னும் நல்லா கரும்பு ஜூஸ் கலர்ல இருக்குதா தண்ணி. முன்னாடி யாருமே இப்படி சொன்னது இல்லடா. இங்க பாரு இப்ப நீட்டா கேட்டு போட்டு டிக்கெட் கொடுத்து எந்த மாதிரி அப்போ டிக்கெட் கொடுப்பாங்க. ஆனா இந்த அளவுக்கு இது இல்லை. அங்கிருந்து வருது தம்பி தண்ணி. வா உள்ள போலப்பா. ஆடு. இதுக்கு மேல ஆடுவியாடா? பயங்கரமா ஆடுயா. இன்னும் ஷார்ட்டா இருக்குல்ல, அதுல ரொம்ப தூரம் போக முடியும். ஆனா அந்த மாதிரி எங்கேயும் இருக்கிறது இல்ல. பரிசலுக்கு போடுற ரூட் வேற எப்படி இருக்குது. கீழே பார்த்து போக அங்க பார்த்து போகலாண்டி. ஏண்டி இதை உனக்கு லைஃப் ஜாக்கெட் தந்துடுவாங்க. நீச்சல் தெரியலைனாலும் அப்படியே படுத்துரு, நான் வந்து காப்பாற்றிடுவேன். இல்லைன்னா யுவனேஸை கூப்பிட்டா சென்னையிலேருந்து வந்துடுவேன். போடா தம்பி. ஏறு சாமி காலை வச்சு உள்ள போ. ஒன்றும் பண்ணாது போ. போய்க்கோரு நீ போ வந்து இறங்கு. ஒன்றும் பிரச்சனை பயப்படாம போங்க. ஐயா பார்த்துக்குவார். அந்த பக்கம் வைக்க. வேறு ஐயா வேறு எப்படி வச்சிருக்காரு சேஃப்டி பேக் லைஃப் ஜாக்கெட். ஆமாம் ஆமாம். எப்படி போடுறதுன்னு சொல்லிடுங்க பார்ப்போம். அதே மாதிரி தம்பி எப்படி இருக்குது இப்போ போகும்போது வண்டி கிளம்பிடுச்சு. அது மாதிரி என்ஜாய் பண்ணு. அது மாதிரி ஐயா கூப்பிட்டு போகிற ஒரு இடம் பாரு எப்படி இருக்குது. மொட்டை வெயில் பரிசல் போயிட்டு இருக்கிற இங்க பாரு. பயமா இருக்கா? பயமா இருக்கா? இங்க பாரு. இங்க பாரு எப்படி இருக்குது வியூ பாருந்து. ஐயா உங்க ஊருக்கு கூட்டு போறாராமா. அப்படி போயிடலாமா சாமிய? என்னடா பாக்குறா எங்க போயிருவாரோ. இதே ஊர் தானங்க என்னமா? இது என்ன? இது என்ன பிளாஸ்டிக்ங்களா? ஃபைபர். முதல்ல அதுல வந்துட்டு இருந்தது. இது சேஃப்டிங்களா? அதை விட அதாவது ரேட் ஜாஸ்தியாகுது. இது ரேட்டு ஓவர் ரேட்டு 20,000 ரூபா வருது. இது ஒண்ணுங்களா? அடே எங்க அப்பா. எங்க ரெடி பண்றாங்க இதெல்லாம்? சேலம். சேலம். ஆறு 7 வருஷம் இருக்கு. அப்பா வந்தது பரிசல்ல. இவ்வளவு தூரமெல்லாம் கூட்டு வரல. இவனால இடைய வரல. நீங்க எங்களுக்குங்களா? பையன் பிறந்த இவனை காப்பாத்தி 6 வயசு முடியறதுக்கு இவ்வளவுதான் ஆயிப்போச்சு. 6 வயசு இன்னைக்கு பிறந்த நாள். அதனால இன்னைக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்கிறோம். அப்புறம் பிறந்தனால கேக்குக்கெல்லாம் கொண்டு வந்து கேக்கு கார்ல வச்சு போட்டு அது விலை உயர்ந்த பொருட்கள் எடுத்துட்டு போவாதீங்களா?
ஜம்முன்னு உள்ள இது இடம் பாரு தங்க ஹாப்பியா இருக்குல்ல வேற லெவல் பிளேஸ் தம்பி இது இந்த வியூ பாரு செம்மையா இருக்குது இந்த இடம் இங்க பாரு எவ்வளவு பெரிய மாமரம் செம்மையா தம்பி அங்க வாரு தம்பி மாம்பழம் பாரு தங்க இந்த தென்னை மரத்துல ஏறி பார்த்தா எப்படி இருக்கு உன் புத்தி எங்க அப்படி செம்மையா இருக்கு இந்த ஏறி பார்த்தா வியூ நான் மரம் ஏறுறேங்க ஐயா மரம் ஏறிட்டு இருக்கேன் தேங்காய் போடுற வேலை அப்படியா அதனால அப்புறம் இது தெருவுக்குள்ள இருக்கிறீங்களா கல்லு தெளிவெல்லாம் இறக்குறது இல்லைங்க தேங்காய் ஏறி அறுத்து விட்டு வர சரிங்க அந்த இதெல்லாம் மற்றதெல்லாம் பண்ணுறது ஆமா நம்ம ஏறுறோம் காய் அறுக்கிற வரக்காயே வர்றோம் சரி காசு 35 ரூபா தராங்களா வாங்கிக்கிற மரத்துக்கு எவ்வளோன்னு அவ்வளோதாங்க ஐயா பாய் சொல்லிடு வாங்க வாங்க கீழே பார்த்துப்போம் கீழே ஆழமா இருக்குது கல்ல பார்த்து போவோம் பார்த்து போங்க நல்லாக்கா அடிங்க இந்த போற பிடி போதும் என்ன பண்ணுங்கிறாங்க உள்ள வர முக்கிக்கிறாங்க நம்மளால முடியல அப்படி உட்காந்து நீங்க முக்கிக்கிறேன் நான் தெரியல அடியில் மெதுவா நம்ம தான் ஜாலியாக பண்ணிருக்கோம் அழகா செட்டில் ஆகிட்டு 3 பேருக்கு அழகா ஒரு குடும்பத்துக்கு தகுந்த இடம் இருந்தது ஒரு ஃபேமிலிக்கு தகுந்த நாளைக்கு வரைக்கும் இங்கே அடுத்து துரத்திக்கிறாங்க 5 இருந்துட்டு போடா கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரமாட்ட தண்ணியில் பயங்கரமாக ஆடியாச்சு. வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு மீன் சாப்பிட போயிட்டுருக்குறோம். அடுத்த ரவுண்டு கேமராக்குள்ள தண்ணி போயிடுச்சு, என்ன பண்ணுறதே தெரில. நார்மலாக எப்போ ஜிலேபி இது கட்லா இது ஆற்று மீன். இது மீன் கம்மி, மில்லு கம்மியாக இருக்குங்களா? அதெல்லாம் கம்மியாக தான் இருக்கும். என்ன பண்ணுற எவ்வளோங்கிறது பீஸ்? இது 300 ரூபா, இது 40 ரூபா, இது 80 ரூபா, இது 50, இது 100 ரூபா, இது 150, இது 130. ஜிலேபி ஒன்று இன்னும் ஒன்று போடுறேன். அப்புறம் அது 300 அதில் கொடுங்க. அப்புறம் சாப்பாடு வேணும், அது கட்லா வேண்டாம். போய் சரி மீன் வந்துருச்சு. இந்த எடுத்து சாப்பிடு. குழம்புல பீஸ் வேறு குண்டால வச்சு அவங்க வேறு பெரிய குண்டா வச்சிருக்காங்க. சாப்பிடு ஃபர்ஸ்ட், சாம்பார் சாப்பிடு.
தண்ணி விட்டு கேமரா வேறு லென்ஸ் ஒன்றும் தெரியுமா நீ மயமேன்னு தெரியுது. வைடாங்க மட்டும்தான் ஒர்க் ஆகுது. ஒரு சந்தோஷமான நிகழ்வுல ஏதோ ஒரு கஷ்டமான நிகழ்வு வந்துடுது. ஒரு பீஸ் முடிச்சிட்டானா தனியாக தலைவன். வெரி குட். குழம்பு அந்த மீனோட இது அதிகமாக இல்லை, அந்த புளிப்பு மட்டும் அதிகமாக இருக்குது, காரம் இருக்குது. சரியான காரம். வெயிலுக்கு சுருக்கணும். குழம்பு பீஸுக்குள்ள முள் அதிகம். பார்த்து சாப்பிடுமே இல்லை இங்கே கல்லிக்கா ஜிலேபி பீஸ் பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு. ஒரு பீஸ் சாப்பிட்டு பார்த்தேன், செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. வேக்க விறுவிறுக்கு சாப்பிட்ருக்கேன். சாப்பிட்றா நல்லா தான் இருக்குது. அதை எடுத்து வச்சுட்டு சாப்பிடு. கீழே வை, வச்சு எடுத்து வை. உங்கள் அப்பா மகனே. ஓகே, அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்கலாம். இன்னும் நிறைய எடுத்துகிட்டு போகலான்னு நினச்சேன். அதுக்குள்ளே மொபைல் கொஞ்சம் தண்ணியில் பட்டு அது வேறு மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ இன்றைக்கி செம்ம சாட்டிஸ்ஃபைடாக போச்சு, செம்மையாக என்ஜாய் பண்ணோம். இந்த ஒரு சின்ன இஷ்யூ மட்டும் மனசு கொஞ்சம் இதற்கு போனால் ரெடி பண்ணிடல. சரி பண்ண முடியாத விஷயங்கள்லாம் இல்லை, இருந்தாலும் கொஞ்சம் மனசுக்குள்ள ஒரு பதட்டம் இருக்குமில்ல, அது அப்படியே இருக்குது. சரி, இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஓகே, பாய் சொல்லியிருந்தாங்க. கையை தூக்கி உள்ளே ஓட்டு தூங்கு. கையை தூக்கி உள்ள ஓட்டு. தூங்கு. அப்படித்தான் இருக்கு. இப்படி நேர் போட்டு தூங்கு. அப்படி தூங்கு.